நான் அப்பவே சொன்னேன், இந்த அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டான்னு. இந்த புடவை நல்லா இருக்கா? இந்த கலர் எனக்கு மேட்சா இருக்காங்க. ஐயோ, கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ கொஞ்சம் வெளியே போறியா? அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான். இங்க பாருங்க, கட்சியில நடக்கிறதெல்லாம் இங்க கொண்டாந்து காட்டாதீங்க. மந்திரி ஆனதுக்கு அப்புறம் நல்லா மாறி போயிட்டீங்க. எலெக்ஷன்ல செலவு பண்ணது உங்க காசு இல்ல, எங்க அப்பா கொடுத்த பணம். நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இந்த கேஸை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணலானா எந்த நேரம் என் பதவி என்னை விட்டு போகுன்னே தெரியல. பொறுப்பை விட்டு போகணுமா? அப்படின்னா இன்னும் 6 மாசத்துல மந்திரியோட மனைவி முன்னாள் மந்திரி மனைவி ஆயிடுவனா? பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இப்படியே பேசி பேசி கடைசியில பைத்தியம் ஆயிட போறீங்க. உன்னையும் கூட்டிட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர மாதிரி என்னதான் அடிக்கணும். பார்த்து பேசுங்க. மந்திரி நல்லா நான் பார்க்க மாட்டேன். அதிகாரம்ங்கிற கவசத்துல ஜனநாயக பாதுகாப்பை மறந்து மக்களோட நிம்மதியை உருக்குலைச்ச ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். மந்திரி ராஜினாமா பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்க போற போராட்டத்துல மக்கள் அனைவரும் பங்கெடுத்துக்கணும்னு உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். தவறாம எல்லாரும் கலந்துக்கணும், மறந்துடாதீங்க. இன்னைக்கு சாயங்காலம் பத்தாததுக்கு மக்களும் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ராஜினாமா பண்ணா பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுமா? குற்றவாளிகளை பிடிக்காம நான் என்ன பண்ண முடியும்? வர்மாவோட மரணத்துக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் பயந்துருக்காங்க. இந்த கேஸ பொறுப்பு எடுத்துக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறதே மேலுன்னு பேசிக்கிறாங்க. ஒரு வழியா பார்த்தா அதான் நல்லது. இன்னொரு ஐடியாவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். விசாரணை வேணாமா? ஏதோ ஒரு ஐடியா முதல்ல சொல்லுங்க. இந்த கேஸ சிபிஐ கிட்ட கொடுக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா ஒரு முயற்சி பண்ணலாம். சுத்தி வளைக்காம நேரடியா பேச நீங்க இன்னும் கத்துக்கவே இல்லையா? மன்னிச்சிடுங்க சார், சுத்தி வளைக்காம நான் நேர விஷயத்துக்கே வரேன். டிபார்ட்மெண்ட்டோட அடிப்படை இல்லாம நான் ஒரு புது ஐடியாவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சிருப்பீங்க. இல்ல, நான் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்ல. கவனமா கேளுங்க சார். இந்தியாவில் பல கலைகள் வச்சிருந்த ரொம்ப மோசமான ஒரு கள்ளக்கடத்தல் கேங் 6 மாசத்துக்கு முன்னாடி கேரளால மாட்டிக்கிட்டாங்க. அனந்தன் நம்பியார், கோவால போதைப் பொருள் வித்தவங்க இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. அதனால தேடப்பட்ட சர்வதேச கொலையாளி என்கவுண்டர்ல கொன்னுட்டாங்க. கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சாங்க. இந்த அசாத்தியமான விஷயங்களை செஞ்சது யாருன்னு தெரியுமா? தெரியாது. திறமசாலியான 2 பேர் தான். அந்த 2 பேரும் கேரளா கிரைம் பிரான்ச்ல ரொம்ப முக்கியமானவங்க. இந்த விசாரணையில அவங்களோட உதவி தேவைப்படும்னு என்னோட ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம். இப்படி ஒரு சூழ்நிலையில கேரளா கவர்மெண்ட் நம்மளோட ரெக்வஸ்ட்டை தட்டி கழிக்க கூடாது. இந்த கேஸ்ல என்ன ஆனாலும் எல்லா தடைகளையும் நீக்கி கேரளா கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணி திறமசாலியான அந்த 2 சிஐடிகளை இங்க வர வைக்க நான் முடிவெடுத்துட்டேன். வாங்க சார். சார், வழி இந்த பக்கம். இப்படிதான் உள்ள போகணும் சார். சிஐடிகளோட வழி என்னன்னு சிஐடிகளுக்கு தெரியும். எஸ், கம் ஆன். இந்த இடத்தை சந்தேகப்பட வேண்டாம்னு ஐஜி சார் சொல்லியிருக்காரு. எந்த இடமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் அவருக்கு தெரியாது. கள்ளக்கடத்தலுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிற போலீஸ்காரங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொல்லப்படுறாங்கிற நியூஸை பார்த்து பயப்பட வேண்டான்னு அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. பயமா? எங்களுக்கா?
அப்ப நம்ம சரித்திரம் எதுவும் அவருக்கு தெரியாது போல. கேரளாவையே நடுங்க வச்ச அந்த நியூஸ் பேப்பர் தமிழ்நாட்டுக்கு வரலையா? நியூஸ் வந்திருக்கு சார். அது தெரிஞ்சுமா எங்களை பயப்படாதீங்கன்னு சொன்னாரு? யாருக்கு பயப்படணும்? கேரளாவில் நம்பியாருங்கிற பயங்கரவாதியை விட ஒரு பெரிய ஆள் இருக்க போறதே இல்லை. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் இந்த பூமியில கால் வச்ச இன்னைக்கு இந்த நிமிஷமே அவங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. கடத்தல் பண்றவங்களோ கொலை பண்றவங்களோ இனி அவங்க தலையை வெளியே காட்ட மாட்டாங்க. நாங்க எவ்வளவு திறமசாலிகள்னோ தைரியசாலிகள்னோ உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் தெரியும் சார். அப்படின்னா உங்க கீழ்த்தனமான எண்ணத்தை மாத்துங்க இன்ஸ்பெக்டர். எல்லாரும் hands up. சார் நாங்க நீங்க போலீஸ்காரங்களா இருக்கலாம், ஆனா இந்த கேஸ்ல நாங்க உங்களை தலையிட விட மாட்டோம். Go back. Go back. Arrest him. I say arrest him. இவரை நாங்க தான் உங்களுக்கு சமைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். என்ன? அம்மா, இந்த வீடு நீங்க தங்கறதுக்காக. அப்ப இந்த வீட்ல தான் கொலை நடந்துச்சா? இல்ல. அப்ப முதல்ல அந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. திறந்து விடு. 2 ஃப்ளோர் இருக்க வீடு. அப்படிதான். ஆமா சார். பின்பக்கம் கதவு இருக்கா? இருக்கு சார். இந்த வீடு கட்டி எவ்வளவு வருஷம் இருக்கும்? அது கரெக்டா தெரியல சார். தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். வீடு கட்டினதுக்கும் கொலைக்கும் நடுவுல என்ன சம்பந்தம்னு கேட்க வரீங்க? அதுலயும் விஷயம் இருக்கு. இந்த சம்பவம் நடந்தது எத்தனை மணிக்கு? ராத்திரி 11 மணிக்கு நடந்திருக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு. உள்ள பாடி இருந்த இடத்த மார்க் பண்ணிருக்கோம் சார். கமான். Thank you. No mention. சார் பாடி இருந்தது உள்ள இருக்கிற ரூம்ல. Yes, I know. Come on. சார் அது பாடியை மார்க் பண்ண இடம். Across. That's it. இது தலை தானே? இல்ல சார், அது காலு. இது கை. இது தலை. மார்க்கிங் கரெக்டா இல்ல? மார்க்கிங் கரெக்ட் தான் யார் சார். சொன்னா? அதை நீங்க தான் முடிவெடுக்கணுமா? சார் அது ஷோ. கான்ஸ்டபிள் டைரி எடுங்க. அப்புறம் அந்த டேப் எடுங்க கான்ஸ்டபிள். வாசல்ல இருந்து இந்த பாடி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. எவ்வளோ இருக்கு? ஒரு 3-3.5 அடி இருக்கும். அந்த டைரியில குறிச்சு வைங்க. கொலைகாரன் ஷர்ட்ல இருந்து பட்டன் ஒன்று கிடைச்சிருக்கு சார். அதை வச்சு அதுவும் ஒரு துப்பு சார். அது துப்பா இல்லை தும்பியான்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். பட்டனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ஆயிரக்கணக்கான பட்டன்கள் தயாரிக்கப்படுது. இந்த ஒரு பட்டனை வச்சு கொலைக்காரனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க மிஸ்டர்? கான்ஸ்டபிள், தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள நீளத்தை அளங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வரீங்களா? ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஒருத்தனை தாழ்த்தி பேசுற குணம் ஒரு ரத்தத்திலே இருக்குல்ல. நீ கான்ஸ்டபிள் என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. கேரளா கிரைம் பிரான்ச்ல நீ கான்ஸ்டபிள், நான் இன்ஸ்பெக்டர். அது இங்க அப்படி கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இருக்கிறத சொல்றதுக்கு நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் என்னானாலும் பரவாயில்ல. பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன நானும் டிகிரியில ஃபெயில் ஆன நீயும் ஒன்னாக முடியாது. டேய், சிஐடியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஐடி, ஃபெயில் ஆன சிஐடின்னு ஒன்றும் இல்லை. சிஐடினா எல்லாரும் தான். இதுக்கு மேலே என்ன தரக்குறவா பேசணும் தான் பேசுவேன். நீ கான்ஸ்டபிள், டியூட்டி ஃபர்ஸ்ட்.
புரியுதா? வாசப்படியில சந்தேகப்படும்படியா ரத்தக்கரை ஒன்று இருக்கு சார். அது இன்னொரு துப்பு சார். பிளட் டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அனுப்புங்க, ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. துப்பை கண்டுபிடிக்கவும் கேஸை க்ளோஸ் பண்ணவும் எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட துணை தேவையில்லை. உங்களால முடியாததுனால தானே எங்களை கூப்பிட்டுருக்காங்க. சார், எங்களால முடிஞ்ச உதவிய நோ, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சொல்கிறோம், அதை செஞ்சால் போதும். முதல்ல மிஸ்டர் இறந்தவரோட பேர் என்ன? அசோக் வர்மா. அசோக் வர்மா இறக்கையில் அவருக்கு இடம் என்ன இருந்தது? வெயிட், அது ஒரு 70-72. யூகிக்காதுங்க, எனக்கு கரெக்டாக சொல்லுங்க. அப்புறம் அதே வீட்டில் இருக்க ஒரு டம்மியை ரெடி பண்ணுங்க. அந்த டம்மியை நாங்கள் மேலே இருந்து கீழே போடுவோம். சார், கத்தியால குத்தப்பட்டு தான் இறந்திருக்காரு. அப்புறம் டம்மி எதுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எப்படி இறந்துருந்தாலும் நாங்கள் டம்மியை வச்சு தான் பார்ப்போம். அதுதான் எங்களுடைய ரூல்ஸ். ஒரு டம்மி பத்தாது, 2 டம்மி ரெடி பண்ணுங்க. அது ஏன்? ஒன்று இறந்தவர், இன்னொன்று கொன்னவர். அதுவும் சரிதான் கான்ஸ்டபிள். சாரி, சிஐடி மிஸ்டர் விஜய். எஸ். அப்புறம் இறந்தவருடைய ஃபோட்டோஸ் கொஞ்சம் வேணும். கொலையாளியோட ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான். கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க தானே மிஸ்டர் சிஐடி நம்ம வந்திருக்கோம். சரிதான், ஆனால் ஃபோட்டோ இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, இப்போதைக்கு நம்ம போகலாம். கமான். கேரளாவில் மிகப்பெரிய கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கொலைகாரன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை உள்ள தள்ளுவோம். கொலை பண்ணவங்க இந்த கூட்டத்தில் இருந்தால் மரியாதையாக சரண்டர் ஆயிடுறது நல்லது. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு யாரும் நினைக்காதீங்க. சார், எஸ், எனக்கு கொஞ்சம் அனுபவம் குறைவு. கொஞ்சம் வேணுமா? இந்த கேஸை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு வெளிப்படையான விசாரணை வேணும். நாங்க தான் கேஸை விசாரிக்க வந்திருக்கோம்னு குற்றவாளிகளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா அவங்களுக்கு பயம் இருக்கும். எனக்கு அப்படி தோணல. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சார், கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளிகள் பிடிபட்டுருவாங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம். மற்ற விஷயம்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என் சைட்ல இருந்து அறிவுபூர்வமான எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு தேவையில்லை. கார், ஜீப் ஏதாவது வேணும்னா அவசியம் சொல்லுங்க. நீங்கள் தைரியமாக போங்க போங்க. கமான். கொலை நடந்த வீடு இதுவா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் வந்த உடனே எங்களை தாக்க வர பயங்கரவாதி நீதான்னு நினச்சிட்டோம். யாராக இருந்தாலும் சரி, சிஐடினா அவங்கள சந்தேகப்பட்டு தான் ஆகும். ஆமாம். இவ்வளவு கொடூரமா என் பொண்டாட்டி கூட நடிச்சதில்லை. நான் எதிரியை அடிக்கும்போது ஒவ்வொரு அடியும் 1 கிலோ வெயிட் இருக்கும். நானும் சேர்ந்து அடிச்சிருந்தேன்னா அது 2 கிலோ ஆயிருக்கும். இப்போ 3 கிலோ ஆயிடுச்சு. என் கைதான். ஐ எம் சாரி. சரி, பரவாயில்ல. நான் அடி வாங்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. என்னை அடிச்சவங்க எல்லாருமே எனக்கு மருந்து வாங்க நிறைய காசு தருவாங்க. ரூபா நானும் தரேன். உங்களை அடித்த உடனே அடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடச்சிருச்சு. எஸ், முதல்ல நீ போய் டீ கொண்டு வா. சார், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏதோ ஓரளவுக்கு. சுத்தமா இல்லை. இன்னும் 3 நாளைக்கு கையை அசைக்கவே முடியாது. என்னையா சிஐடினா பட்டினி கிடக்க? பரவாயில்ல, பாவம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம இன்னைக்கு சாப்பாடு ஹோட்டல்